all, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ப்ரீவியஸ் லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட் தீபாவளி கிஃப்டிங்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வந்துட்டு விஆர் மாலில் இந்த அக்டோபர் மந்த் மட்டும்தான் வந்து வேலிடிட்டி இருக்குது. நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா நிறைய லோ காஸ்ட் கிஃப்டிங்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து எனக்கு சால்வ் ஆகிருக்கு, நான் அப்படி தான் சொல்லணும். பிகாஸ் அதுக்காக நான் ஒரு 1 வீக் ஓடிட்டு இப்போ தான் அந்த ப்ராப்ளமே சால்வ் ஆச்சு. அண்ட் என்னோடய ஃபேஸ்லேயும் உங்களுக்கு ஹாப்பினஸ் தெரியும். பிகாஸ் இதோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அங்கிள் வந்து யூஎஸ்லேருந்து நம்மளுக்கு ஏர்பாட்ஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது வந்து இந்த வீடியோலையும் நான் போட்டிருக்கேன், ஒரு இடத்துல பழைய ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ஸோ அந்த ஏர்பாட்ஸ் வாங்கி கொடுத்தது நான் ரொம்ப சேஃபாக வச்சு அதுக்கு கேஸ்லாம் போட்டு அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜஸ்ட் தட் என்னால் கொஞ்ச நாள் நான் யூஸ் பண்ணாமல் இருந்தேன், அவ்வளோதான். ஒரு மேபி வீக் ஒரு 2 வீக்ஸ் நான் அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக அந்த ஏர்பாட்ஸ் வச்சு கீழே விழலை, உடையலை, எதுவுமே ஆகலை. இட் வாஸ் ஆல் ஒர்க்கிங் குட். அப்போ வந்து நான் iPlanet போயிருந்தேன். ஆக்சுவலாக ஒரே ஒரு பட், அதாவது 2 பட்டில் ஒரு பட்டு மட்டும் ஒர்க் ஆகலை. அப்போ iPlanetல போயிருந்தேன். அது வந்து ஆப்பிள் ஆத்தரைஸ்டு ஸ்டோருங்கிறதுனால நான் போயிருந்தேன். போய் அவங்க வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் அரவுண்ட் 1500 ருபீஸ் ஏதோ சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க திருப்பியும் நான் போய் கலெக்ட் பண்ணும்போது செக் பண்ணால் 2 பட்டுமே ஒர்க் ஆகலை. எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு. அது ஒரு சிம்பிளான விஷயந்தான் நினச்சி தான் நான் வந்து போனது. பட் ட்ரபிள் ஷூட் பண்ணதுக்கப்புறம் அது இவ்வளோ காம்ப்ளிகேட் ஆகி 2 பட்டும் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. தென் அகெயின் நான் சொன்னேன், இந்த மாதிரி 2 பட்டும் ஒர்க் ஆகலை. நான் கொடுக்கும்போது ஒரு பட் தான் ஒர்க் பண்ணாமல் இருந்துச்சு. எனக்கு இப்போ 2 பட்டுமே ஒர்க் ஆகலை, ஏதாவது சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் திருப்பியும் போகும்போது அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் கஸ்டமர் கேருக்கும் ஒரு வார்த்தை பேசுங்க, பிகாஸ் நாங்கள் ட்ரபிள் ஷூட் தான் பண்ணுவோம். அதோட எக்ஸ்டென்ஷன் மேலே நம்மளுக்கு இன்னும் ரிப்பேர் பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கஸ்டமர் கேர் கிட்ட தான் பேசணும்னு. அண்ட் iPlanetங்கிறது வந்து என்னோடய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் ஸ்டோர். என்னோடய iPhone 11, 15, 14 எல்லாமே வந்து நான் iPlanetல தான் வாங்கியிருக்கேன். அண்ட் மை ஃபேவரட் ஸ்டோர், அதாவது ஒரு ஆத்தென்டிக் ஸ்டோர்னு சொல்லலாம். நமக்கு அவங்களோட கஸ்டமர் சர்வீஸாக இருக்கட்டும், இல்லைனா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே டாப் நாச்சாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு சர்வீஸ்க்கே நான் ஒரு 3-4 டைம்ஸ் போயிருக்கேன். எனக்கு எல்லாமே ரிசால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வாட்டி போகும்போது இந்த மாதிரி ட்ரபிள் ஷூட் ஆகி 2 பட்டும் ஒர்க் ஆகாது ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிருந்தது. மேபி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டில் தானாக மிஸ்மேட்ச் ஆகி 2மே ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. விச் இஸ் ட்ரூ, அது நடக்கிறது தான். ஏன்னா டெக்னாலஜியில் இதெல்லாம் நடக்கும், கேஜெட்ஸில். ஸோ நான் கஸ்டமர் சப்போர்ட்க்கு கால் பண்ணியிருந்தேன். இதில் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, கஸ்டமர் சப்போர்ட் கால் பண்ணும்போது அவங்க வந்து எனக்கு ஒரு பட்டி மாதிரி ஒரு பர்சனை எனக்கு அலோகேட் பண்ணி தராங்க. ஒரு ஆள் நமக்காகவே அலோகேட் பண்ணி தராங்க. அந்த பொண்ணு வந்து நம்மக்கிட்ட கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அவங்க ஒரு லிங்க்கும் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் திருப்பி அவங்கள கனெக்ட் பண்ணணும்னா அந்த லிங்க் வழியாக போய் தான் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணணும். ஸோ பர்சனல் நம்பர்ஸ் யாருக்கும் 2 சைட்லேயுமே ஷேர் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த பொண்ணு கால் பண்ணி கோஆர்டினேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிக்கெட் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் என்டையர் சர்வீஸ் நான் தான் பார்த்துப்பேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் என்கிட்ட திருப்பி வாங்க, நானும் ஸ்டோர்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்டயும் கம்யூனிகேட் பண்ணுறேன், என்ன நம்ம ஃபர்தராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு என்னென்னா, இப்போ ஒரு பட்டு ரீப்ளேஸ் பண்ணுறது, 2 பட்டு ரீப்ளேஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு 10,000 ருபீஸ்க்கான வேல்யூ, கரெக்டாக? ஸோ இல்லைனா நீங்கள் புதுசாக வாங்குறதுக்கான காஸ்ட் எப்படியும் வந்துடும், அந்த மாதிரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா. பட் நான் ஒன்று தான் ஃபால்ட்டாக கொடுத்துருந்தேன், இன்னொன்றுமே ரிப்பேர் ஆயிடுச்சுன்னும் போது அது அவங்களோட தப்பும் இல்லை, ட்ரபிள் ஷூட் பண்ணும் போது நடந்த ஒரு ப்ராப்ளம் தான் அது. ஸோ சர்வீஸில் என்ன சொல்லியிருந்தாங்க அந்த பொண்ணு என்கிட்டனா, உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ரிப்பேர் பார்க்குறோம், என்ன நடக்குதுன்னு எனக்கு ஃபுல் ஹிஸ்ட்ரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த கேஸோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக சொன்னோம். இப்படி தான் நாங்கள் போனோம், அப்ரோச் பண்ணோம், அண்ட் அவங்க எனக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, நாங்கள் திருப்பியும் கேட்டிருக்கோம். தென் அவங்க உங்களை கஸ்டமர் சர்வீஸ் கனெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் டு பி ரியலி ஃப்ராங்க், இது ஒரு 3-4 டேஸ் மாதிரி ஆச்சு. அண்ட் அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க என்கிட்ட, நான் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு பட், அதாவது ஒர்க் ஆகாத பட் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி இப்போ எனக்கு 2 பட்டும் ஒர்க் ஆகிற அளவுக்கு கரெக்டாக என் கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஜஸ்ட் தட் நம்ம வந்து ஒரு சர்வீஸ்னு அப்ரோச் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ முக்கியமான விஷயம்னா, அந்த சர்வீஸ் எவ்வளோ நல்லா இருக்கோ அப்போ தான் நம்மளால் அந்த ப்ராடக்ட் வாங்க முடியும், கரெக்டாக?
எக்ஸாம்பிள் மாருதி சுசுகி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுவுமே எங்கே உங்களுக்கு கார் ஸ்டாப் ஆனாலும் அந்த இடத்துல ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்கும். அங்கே உங்களுக்கு ஈஸியான ஆக்சஸபிலிட்டி இருக்கும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ என்றைக்குமே ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது ஹவ் ஈஸி ஆக்சஸபிள் நமக்கு சர்வீஸ் கிடைக்கும், அந்த குவாலிட்டி என்னங்கிறது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது. அண்ட் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக நான் நினச்சேன் லைக் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிக்கெட்லாம் ரைஸ் பண்ணி இழுத்தடிச்சிருவாங்க, நம்மளுக்கு லேட் ஆகும் அப்படிலாம் நினச்சேன். பட் தென் டு பி ரியலி ஃப்ரேங்க் எனக்கு ஒரு ஐ திங்க் ஒரு 3-4 நடுவில் சாட்டர்டே சண்டே வந்துருச்சு, இல்லைனா ஒரு 3-4 ஒர்க்கிங் டேஸ்லேயே எனக்கு வந்து அழகாக ரிசால்வ் பண்ணி நெக்ஸ்ட்டு கால் ஸ்டோர்லேருந்து வந்ததே உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், அந்த பட் ஒர்க் ஆகாதது, நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அங்கேயே நின்று செக் பண்ணி கலெக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ அப்புறம் தான் வீட்டுக்கு வந்திருந்தேன். லைக் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை கலெக்ட் பண்ணி வீட்டுக்கு வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆச்சு. அதாவது ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து ஏர்பாட்ஸ் வாங்கினா எப்படி யூஸ் ஆகுமோ அந்த மாதிரி யூஸ் ஆச்சு. ஆக்சுவலாக நான் போய் அங்கே இருந்து வெயிட் பண்ணி ஒரு ½ hour 45 minutes இருந்த டைமில் தான் வந்து கீழே உங்களுக்கு சாய் கிங்ஸ் இருக்குது, நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் போய் அதை செக் பண்ணி வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ஐ பிளானட் வந்து ஒரு பெஸ்ட்டு சர்வீஸ் ஸ்பேஸ். உண்மையாகவே சொல்லணும்னா எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ட். சத்தியமாக பெய்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாது, அவுட் ஆஃப் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து இவ்வளவுமே ஐ பிளானட் பற்றி சொல்லிகிட்ருக்கேன். அண்ட் நம்ம வந்து ஏரோ ஹப் போயிருந்தோம். ஏரோ ஹப்பில் வந்துட்டு சும்மா ரோம் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இவங்களும் ஷூ வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து அந்த யூஸ்டான ஒரு ஸ்டோர் இருக்குது, ஐ திங்க் அது ரிலையன்ஸோடதுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டோரில் வந்துட்டு சூப்பர்ப் ஷூஸ், சொன்னால் நம்ப மாட்டிங்க, 600 rupeesக்கு குவாலிட்டி ஷூஸ் அங்கே வச்சிட்ருக்காங்க. ஸோ அது வந்து வாங்கலான்னு சொல்லிவிட்டு இவங்களும் ஷூ எல்லாம் பார்த்துட்டு போட்டு பார்த்து ஒரு ஷூ பேர் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்பக்ஸ் போயிட்டு காஃபி மட்டும் குடித்தோம். அண்ட் ஆக்சுவலாக சொல்லணும்னா எனக்கு ஏரோ ஹப் ஏன் ரொம்ப பிடிக்கும்னா அங்கே இருக்க வியூ பாயிண்ட்ஸ் செம்ம. ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளைட் டேக் ஆஃப்லாம் பார்க்க முடியும் ஒரு இடத்துலேருந்து. செகண்ட் திங் வந்துட்டு நீங்கள் ஃபுட் கோர்ட் போனீங்கன்னா ஃபுட் கோர்ட்டுக்கு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது உங்களால் மெட்ரோ ட்ரெயின் பார்க்க முடியும், அப்படியே பாஸ் ஆகிட்டே இருக்கும் மினிட்டுக்கு மினிட். அது ஒன்று ரொம்ப பிடிக்கும். அண்ட் நீங்கள் வந்து பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா பார்க்கிங்லேருந்து உங்களுக்கு அந்த மால் என்ட்ரி வந்து ஸோ ஈஸி ஆக்சஸபிள். அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்டாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து அந்த மால் ஆன் த ஹோல் ஒரு பெரிய மால் கிடையாது, பட் அதாவது நம்ம மற்ற மாலில் பார்க்க முடியாத நிறைய விஷயங்கள் இந்த மாலில் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய கிளாஸ் டோர்ஸ் போட்டிருந்ததுனால நமக்கு வெளியில் இருக்க விசிபிலிட்டி அதிகம், நம்மளுக்கு அந்த ட்ரெயின் போகிறது எல்லாமே நமக்கு ஈஸியாக தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இந்த வீடியோவில் கூட அதை நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்க முடிஞ்சிருக்கோம். நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என் பின்னாடி ட்ரெயின் போயிட்டுருக்கோம், அந்த மாதிரி இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அண்ட் ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாமே சும்மா சொல்லக்கூடாது, A to B இருக்குது. எல்லா டாப் ரேட்டட் ஸ்டால்ஸுமே இங்கே இருக்குது. ஆப்வியஸாக ஏர்போர்ட்டுன்னும் போது நம்மளுக்கு இங்கே இருக்க வேண்டிய எல்லா ஃபுட் ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. அண்ட் நான் இங்கே வந்து மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ணுறது ட்ரெண்ட்ஸில் தான். ட்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்ல குவாலிட்டி கிளாத்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. எனக்கு தெரியல மற்ற ட்ரெண்ட்ஸும் இந்த ட்ரெண்ட்ஸும் ஒரே மாதிரி தானலாம் எனக்கு தெரியல, பட் எனக்கு இங்கே எடுக்கும் போது கலெக்ஷன்ஸ் எல்லாமே புதுசாக இருந்தது. ஸோ அப்படி தான் என்னோடய டே முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். தேங்க்யூ ஸோ மச். பை.